ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கிலேருந்து பேஜ் நம்பர் 160 அண்ட் 161லேருந்து சில கட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். இதிலேருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சவியல். அப்புறம் ரெண்டாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்லாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரேக்க சொல். காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல்லாகும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒளியானது வினாடிக்கு டேஷ் மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னா ஒளியோட வேகம் எவ்வளோன்னு கேட்பாங்க. வினாடிக்கு ஒளியின் வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 330 மீட்டர் அப்படிங்கிறது தான் பதில். ஓகேங்களா? இது போன்ற சில டிஎன்பிஎஸ்சி கேள்விகளையும் குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.